தென்காசி மாவட்டம் வடகரையில் காட்டு யானைகள் முகாமிட்டு தென்னை மரங்களை அழித்து வருவதால் விவசாய பெண்மணி வேதனை வழிகளை வெளிப்படுத்தியுள்ளார். அரசாங்கத்துக்கு இறக்கம் இல்லையா? அல்ல உனக்குமே இறக்கம் இல்லை. இப்படி நான் புள்ளே வளர்த்தாக்கல வளர்த்தேன். நான் என்னது போட்டு பேச அப்படி நாசமடா ஆக்கி போட்டு மொத்தத்திலே அரசாங்கம் மொத்தத்திலே எங்களுக்கு சொத்தே தேவையில்லை. நீங்க சொத்தை எடுத்துக்கோங்க கட்டியலா. ஒரு குருணாமந்தை வாங்கிட்டாங்க, நாங்க குடிச்சிட்டு மவுத்தா இருந்தோம், அவ்வளவுதான் மறுபடியும் இல்ல. நீங்க வாங்கி தர அனதாபட்டியண்டா உங்க வாசல்ல நீங்க வேலை வைக்க இடத்துல மண்ணெண்ணெய் ஊத்திக்கிட்டு தீய கொளுத்திருந்தோம் குடும்பத்தோட வாருங்க. ஆமா, வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க பாத்தியண்டா தெரியும். நான் ஒரு பொம்பளை கிடந்து எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நாங்க இந்த சொத்தை காப்பாத்தி எத்தனை நேரம் 2 வாரத்துக்கு முன்ன வந்ததே 12 மரம். இப்போ தோப்பை பூரா காலியாக்கி இந்த வேலையை பூரா மலத்தி போட்டுருச்சு. நான் என்ன செய்ய முடியும்? 30 மரம் சோலார் பூரா நாசமாக்கிருச்சு. அந்த மரத்துல பூரா காமியமா இப்படி இந்த கொலைகளை கொண்டாரு. இது யாரும் தாங்க முடியாது. என்னப்போ பாருங்க, கொஞ்சம்டாலும் ஒரு அனதாபப்படம் அடிக்கல எங்க மேல. நாங்க இப்படி ஒரு சங்கடப்பட வருஷத்துக்கு 4 தரம் 5 தரம் வருது. இதுக்கு ஒரு முடிவு கட்ட மடிக்கல. இதுக்கு நீங்க முடிவு கட்ட பயப்படுதிய சாரு கட்டிக்கலாம். எங்களை முடிவு கட்டி இருக்க பாதும். ஆமா, இதுக்கு ஒரு முடிவு கட்ட மடிக்க நீங்க. நாங்களும் கூவி கூவி கோழியா கூவுதோம். ஒண்ணுக்குமே உங்களுக்கு முடியல. அப்போ நாங்க கூவுதது உங்களுக்கு காது கேட்கல. உங்க புஷ்பராணிகளை உங்களுக்கு செய்யறதுக்கு உங்களுக்கு முடியல. எங்களை நீங்க மவுத்தாக்கிறதுக்கு ஒரு வழியை பாருங்க. நாங்க இல்ல மண்ணெண்ணெய் ஊற்றி குடும்பத்தோட தீய கொளுத்துதோம். வேற ஒன்றும் கிடையாது. இது அம்படையுமே சோழியை முடிச்சிருங்க பாருங்க. யாரும் மனசாலிச்சு உங்களுக்காக நீங்க பாருங்க. நீங்களும் மக்கள் உதவி பாருங்க. தயவு செஞ்சு நீங்க என்ன தரீங்க? மிஞ்ச போட்டு மரத்துக்கு 500 ரூபா தரீங்க. அந்த பிச்சை எங்களுக்கு தேவையில்லை. அந்த 500 ரூபா பிச்சை எங்களுக்கு அவசியம் இல்லை, தேவையில்லை. எங்க தோப்பே அழிச்சிருச்சு, எங்களே அழிச்சிருச்சு. நீங்க நேரம் பார்த்தா தெரியும். 500 ரூபா அங்க அலைஞ்சி இங்க அலைஞ்சி இங்க அலைஞ்சி போன தடவை 12 மரம், அதுக்கு பிறகு 3 தரம், இப்ப 2 வாரத்துக்குள்ளே 17 மரம், இப்ப 30 மரம் ஆச்சு. என்ன ஆச்சு? சோலார் இப்போ 1 லட்சம் ரூபா செலவழிச்சாலும் கூட நான் சோலாரை போட முடியாது. சோலாரை பாருங்க, நான் எங்க ஓட்டும் அம்படி சோலார் பூரா நஷ்டம் ஆக்கி அம்படிங்க சட்னி கூட ஆக்கிட்டு போயிடுச்சு. நட்டமே நீங்க பாருங்க சோலாரை. நான் அப்படி போட்டோ எடுத்து அனுப்பிச்சு சொல்லி பாருங்க. இதுக்கு பூரா நான் பொம்பளை என்ன செய்யணும்? என் பிள்ளைகளோ பஞ்சம் முளைக்க தலைக்கு ஒரு ஊர்ல விடக்குவேன். அதுவும் குடும்பத்தை கழிக்க. இதுல இருந்து ஆணை அழிச்சிட்டு போற ஊர்ல இருந்தாக்கி அது இன்னும் காலம் கழிக்க முடியும் பாருங்க.